உங்களது வாழ்வின் நோக்கம் இதுதான், வாழ்வின் திட்டம் இதுதான் என்று கடவுள் எழுதி வைத்த கரும்பலகை எதுவும் வானத்தில் கிடையாது. இந்த வாக்கியத்தின் கரும்பலகை வானத்தில் இல்லை. இதனை கோடிட்ட இடத்தை நாம் தான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். நான் இந்த பூமியில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், ஏன் இங்கு இருக்கிறேன் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது மட்டும்தான் நான் செய்ய வேண்டியது. அந்த கரும்பலகையை கண்டுபிடித்து கடவுள் எனக்காக என்ன திட்டம் வைத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சிக்கல், அப்படிப்பட்ட கரும்பலகை எதுவும் உண்மையில் கிடையாது. அப்படியானால் உங்களது வாழ்வின் நோக்கம் என்ன? நீங்கள் உங்கள் வாழ்வின் நோக்கம் என்று எதை கூறுகிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம். நீங்கள் உங்களுக்காக எதை வகுத்து கொள்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்வின் திட்டம். நீங்கள் எப்படி படைக்கிறீர்களோ அப்படித்தான் இருக்கும் உங்களது வாழ்க்கை. இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, எவரொருவரும் அதை எடை போடப் போவதில்லை. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உங்களது வாழ்க்கை கரும்பலகையில் நீங்கள் தான் எழுதி கொள்ள வேண்டும். நீங்கள் கடந்த கால சுமைகளை கொண்டு அப்பலகையை நிறைத்து வைத்திருந்தால் அதை முழுவதுமாக அழித்து விடுங்கள். உங்களுக்கு ஒத்து வராத, நீங்கள் போற்றாத கடந்த கால நினைவுகள் அனைத்தையும் அழித்து விடுங்கள். உங்களை தற்போது நீங்கள் இருக்கும் இடத்திற்கும் ஒரு புதிய தூக்கத்திற்கும் அழைத்து வந்தமைக்காக அதற்கு நன்றியுடையவராக இருங்கள். இப்பொழுது சுத்தமாக துடைக்கப்பட்டுள்ள ஒரு கரும்பலகை உங்களிடம் உள்ளது. நீங்கள் இங்கிருந்து, இக்கணத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை துவக்குங்கள். உங்களது மகிழ்ச்சியை கண்டுபிடியுங்கள். வாழ்வாங்கு வாழுங்கள். இது எனக்கு படித்ததில் பிடிச்சது. இதை யார் சொன்னது அப்படின்னா, நீல் டொனால்டு வால்ஷ், நூலாசிரியர், சர்வதேச பேச்சாளர் மற்றும் ஆன்மீக தூதுவர். 21ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த ஒரு மனிதர். நன்றி.